வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி அரைச்சிக்கிட்ட சாம்பார் தான். எளிமையாக அதே டைமில் ரொம்ப டேஸ்டியாக எல்லா காயும் சேர்த்து, கலவை காய்ங்க எல்லாமே சேர்த்து, இங்கிலீஷ் காய், நாட்டுக்காய் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு புஷ்பராணி சமையல். பாத்திரம் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் போல் வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், மிளகு போட்டு தாளிச்சிக்கலாம். எப்போவுமே இதுதான் நான் போடுவேன். சரிங்களா? பருப்பு வேக வைக்கிறதுக்கு பருப்பு 3 வகை பருப்பு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு தான் எப்போவுமே வேக வைப்பேன். அதில் 2 பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி போட்டு வேக வச்சு தனியாக வச்சுருக்கேன். இப்போது 2 பச்சை மிளகாய் இதுக்குள்ளே போட்டுக்கிட்டு, பூண்டு தட்டி போட்டுக்கிட்டு, ஒரு வெங்காயம் எடுத்தோன்னா பாதி சாம்பார் பருப்பு வேக வைக்கிறதுல போட்டேன். மிச்சம் பாதி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் பாதி தக்காளி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கினோடனே காய் ஒரு 100 கிராம் பீன்ஸு, 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் 1. சரிங்களா? இன்னும் நிறைய காய் கூட சேர்க்கலாம். நிறைய காய் போட்டு சாம்பார் வைக்கும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அதுவும் நம்ம மசாலா அரைச்சி வைக்கும் போது இன்னமும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் செய்யுங்க. பசங்க எல்லா காயும் சாப்பிட்றதுக்கு பழகி விடுங்க. சரிங்களா? இப்போ காய் நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, கொஞ்சம் போல் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸோடு நான் கொஞ்சம் தான் எடுப்பேன். ஒரு கொட்டையை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்து கரைச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையில்லையோ அவ்வளோ ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து வந்தோடனே சாம்பார் ஏற்கனவே நம்ம பருப்பு சொன்ன மாதிரி வெந்தயம், சீரகம்லாம் போட்டு வேக வச்சு வச்சிருந்தால அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு, இதுக்கு சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு, மசாலா இது தண்ணி ஊற்றி கரைச்சிக்குங்க. ஏன்னா அது அப்படியே அங்கங்கே கட்டிக்கும். அதுக்குனால ஜாரில் அரைச்சிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. என்ன மசாலா சொல்லன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். கம்ம சாம்பார் மசாலா எப்படி தயாரிக்குதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடில் இளம் வறுப்பாக, ரொம்ப செவந்து விடாதீங்க, இளம் வறுப்பாக வறுத்துங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 7 மிளகாய் இல்லை 10 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ சாம்பார் வைக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி. 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அது சேர்த்துனோடனே டப்புன்னு சவுண்டு வரும் பாருங்கள். அது வெடித்து வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சீரகம் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துங்க. தனியாக, கொத்தமல்லி விதை இருந்ததுன்னா முதல்ல மிளகாய் வறுக்கும் போது 1 ஸ்பூன் கடலப்பருப்பு வறுக்குறோங்க தெரியுமா, அப்போவே சேர்த்துங்க. என்கிட்ட தூள் இருக்கிறதுனால இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாய் சூட்லேயே அதை வறுத்துக்கிட்டு, பெருங்காயப்பொடியும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் இருந்தால் தனியாக எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து தனியாக எடுத்து அதை பொடி பண்ணிங்க. இப்போது ஒரு 10 கருவேப்பிலை அதை சேர்த்துக்கிட்டு அதையே நல்லா அந்த கடாய் சூடில், இது இரும்பு கடாய், அதுலேயே அது வறுந்து வந்துடும். சரிங்களா? ஏன்னா இதுலேயே கருப்பாயிடுச்சுன்னா அப்புறமா டேஸ்ட் இதுவாகிடும். பொடி பண்ண மசாலாவை சேர்த்து கம்மன் சாம்பார் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையாக இருந்தது. இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.